பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவுல உங்களை காலைய வேளையில வாழ்த்துக்கிறேன். இந்த நாள்ல தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தை நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளை துக்கித்து உபகாசம் பண்ணி மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. பாருங்க, நெகேமியா அந்த வார்த்தைகளை கேட்ட போது எந்த வார்த்தைங்க? அவன் துக்கப்படுறவளுக்கு என்ன வார்த்தை கேட்டா அப்படின்னா, தேவ ஆலயத்தினுடைய அலங்க இடிக்கப்பட்டிருக்குதுப்பா, தேவ ஆலயத்துடைய சுற்றிக்கப்பட்டிருக்க அலங்கமெல்லாம் இடிக்கப்பட்டிருக்குது, அங்கெல்லாம் என்ன இருக்குது? இடிக்கப்பட்டிருக்குது. இஸ்ரவேல் தேவாலயம் தேவனையால் இடிக்கப்பட்டிருக்கு. சொன்ன துக்கித்து அழுகிறான். அவன் நல்ல வசதியான இடத்துல உட்காந்துருக்கான், ஒரு அதிகாரி வேற. ஆனா அவன் உட்கார்ந்து அழுகணும்னு அவசியமே இல்லை. அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம். ஆனா நெகேமியாக்குள்ள பாருங்க, ஆத்மா நெகேமியாக்குள்ள பாருங்க, தன் தேவனை குறித்திருக்கிற வைராக்கியம். இன்னைக்கு நம்ம தான் தேவ ஆலயங்க. வசனம் சொல்லுது, ஒருவன் தேவ ஆலயத்தை கெடுத்தா நான் அவனை கெடுப்பேன்னு சொல்றேன். ஒரு மனிதனுக்குள்ள வாசம் பண்ணுவேன்னு சொன்ன தேவனா இருக்கிற நம்ம தான் தேவ ஆலயம். தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணா நம்ம தேவ ஆலயம். நம்ம அவட ஆலயம். இன்னைக்கு நிறைய ஆலயங்கள் குடிகாரங்களா? தேவ ஆலயம், தேவன் வாசம் பண்ண வேண்டிய ஆலயம் குடிகாரங்களா? ரோட்ல பாருங்க, ரோட்ல படுத்திருக்கிற எத்தனை வாலிப பிள்ளைகள், வாலிப பசங்க. ஊட்டி பகுதியில நாங்க ஊட்டிட்டு முடிச்சுட்டு மெயின் ரோட்ல நாங்க நின்று கொண்டு 4 சகோதரர்கள் நல்ல ஒரு ஆவிக்குரிய நண்பரும் நானும் வந்து கொண்டிருந்தோம். ஒரு 3 வாலிப பிள்ளைகள் வந்தாங்க. ட்ரெஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருந்துச்சு. சரி, காலேஜ் பிள்ளைகளா நினைச்சேன். அவங்க கேட்டாங்க, அண்ணா இங்க பார் எங்கன்னா இருக்குன்னு கேட்டாங்க, இங்க ஒயின் ஷாப் எங்கன்னா கேட்டாங்க. எனக்கு அதிர்ந்து போனேன். என்னடா அது கோயிலுக்கு போற கேட்கற மாதிரி தைரியமா ஒரு ஒயின் ஷாப் கேட்கறான்னு சொல்லி நான் அங்கேயே ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த கடைசி தலைமுறை பயங்கரமா இருக்கு. வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு குடிப்பழக்கத்துக்கு, பெண் பிள்ளைகள் குடிப்பழக்கத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்கப்பான்னு சொல்லி நான் அங்கேயே அழுது கொண்டிருந்தேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு. நம்மளோட தலைமுறை, அடுத்த தலைமுறை பாதிக்கப்படுறாங்களே, குடிப்பழக்கத்துறாங்க, குடி வெறிகளாய் மாறி போறாங்களே. குடி வெறியில என்ன பண்றாங்க? இன்னைக்கு மதுரையில் நடந்த விஷயம் இது 2023 நடந்தது. ஒரு தகப்பன் குடித்துட்டு வந்து தன் மனையை அடிச்சுட்டு இருக்கிறான். மனையை போட்டு அடிக்கிறான். ஏன்டா பணத்தை கூட எனக்கு குடிக்கிறதுக்கு காசை கூடுன்னு கேட்கறான். சொல்றான், எனக்கு வேறமே இல்ல, கடையில எந்த பொருள் இல்ல, நீ பணத்தை கேட்கறியே, எப்படி கேட்கறேன்னு சொல்லி மனைவி சண்டை போடுறான். அவன் என்ன பண்ண தெரியுங்களா? அந்த இடத்துல பையன் வரான், 17 வயது பையன் வர்றான். வந்து சொல்றான், என்னப்பா ஏப்பா குடிச்சிட்டு வந்து அம்மாவை அடிக்கிறேன்னு கேட்கறான். டே, நீ வந்து என்னை கேட்கறேன்னு சொல்லி கத்தி எடுத்து சின்ன அவனுடைய சொந்த மகனை கத்தியில குத்தி கொன்றான். அந்த சம்பவம் எல்லாத்தையும் அசத்துது. ஒரு குடி வெறி தன் மகனை கொலை செய்கிற இடத்துல நிக்குது. ரத்தம் சிதப்படுது ரோட்ல. எத்தனை கொலைகளை பார்க்கிறோம். நம்ம அந்த கொலை பார்த்தோம், ஐயோ நமக்கு பயமா இருக்குது. ஒரு தலை வெட்டி ரோட்ல வெட்டுறாங்களே, பழிக்கு பழி வாங்குற, அது பார்க்கும்போது ஐயோ கொலைகாரங்களா இருக்காங்கன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அவனுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குதுங்க. அவனுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது. அவனுக்குள்ள ரட்சிப்பின் தேவன் அவனுக்காக சிலுவையில மரித்திருக்கிறாரே. அதை குறித்து நீங்கள் நானும் பரிதபிக்க வேண்டாமா? ஒரு கட்டடமா இருக்கிற ஒரு ஆலயத்துக்காக நெகேமியா இரவு பகலாய் அழுதானே. இஸ்ரவேல் தேவாலயோட ஆள் எடுக்கப்பட்டதை கண்டது அழுதானே. நீ நானும் என்ன கண்டு கொண்டிருக்கிறோம்? அழ வேண்டிய காலத்துல இன்னைக்கு எதோ ஓடிக்கொண்டிருக்கிறோம், என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய இறுதியை துடிச்சு கொண்டே இருக்குது. தேவனுடைய இறுதியை துடித்து கொண்டே இருக்குது. ஜனங்களுக்கு அழிந்து போகிறத பார்த்து உனக்கு அக்கறை இல்லையா? தேவ ஜனமே, உன் வாலிப சமுதாயம் அழிந்து போகிறதை பார்த்து உனக்கு அக்கறை இல்லையா? இயேசு கிறிஸ்து அவருடைய இறுதிய துடிப்பு அறிந்து கொண்ட எத்தனை பிள்ளைகள் இருக்கிறீங்க? வாலிப பிள்ளைகள் ஒரு பக்கத்துல ஒரு உலகத்துக்குள்ள, அவங்க ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களை குறித்து பரிதவித்து ஜெபிக்க வேண்டாமா? துக்கித்து அழ வேண்டாமா? நிறைய பேரு துக்கித்து அழுவாங்க. ஐயோ இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கான்னு துக்கித்து அழுவான். ஆனா உபவாசம் பண்ண மாட்டான், ஜெபிக்க மாட்டான். நான் சொல்றேன், இந்த நெகேமியா துக்கித்து அழுது மாத்திரமல்ல, உபவாசம் பண்ணி ஆண்டவரேன்னு சொல்லி, ஆண்டவரே நானும் என் ஜனங்களும் பாவம் செய்யணும். இதுதான் தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய இதை புரிந்து கொள்ளவரா இருக்கிறீங்கன்னா நீங்க ஆண்டவர் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே எனக்கு ஆத்ம பாரம். உங்களால் ஆதியில இருந்து ஆத்மா மாற கொண்டு இருக்குதா? அதிகாலை எழுந்து இரவு போல ஜெபம் பண்ணுவியே, தேவனோட பேசிக்கொண்டே இருப்பாரு, அது சத்தம் உனக்கு கேக்குதா? இன்னைக்கு ஆலயத்துக்கு ஏதோ வறுமையா வர்றீங்க. ஒரு நாளை செபிக்காம, ஒரு நாள்ல சாப்பிடாம இருந்த நாட்கள் இருந்து மணிக்கணக்கா செபித்த நாட்கள் போய் இன்னைக்கு டிவி முன்னாடி உட்கார்ந்து மணிக்கணக்கா நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு கொண்டிருக்கிறீங்க. டைம்ங்கிறது தங்கத்தோட விலையேற்பட்டது. நேரம் தாண்ட கொடுத்துருக்காங்க. நேரத்தை எதுக்கு செலவு பண்ற? டிவிக்கு முன்னாடி, செல்போனுக்கு முன்னாடி, உலகத்தினுடைய போட்டோகிராஃபி முன்னாடி ஒரு நேரத்தை வீண் பண்ணி கொண்டிருக்கிறாயே. தேவ பிள்ளையே, நீயும் நானும் ஆண்டுகிட்ட ஒரு நாள் ரத்த கரையை நிக்க போறோம். நியாய தீர்ப்புல ஒரு நாள் கேட்பாரு, உனக்கு சமயம் கொடுக்கப்பட்டது, எத்தனை ஆத்மாவுக்கு சுவிசேஷம் அறிவிச்சேன், எத்தனை ஆத்மாவுக்கும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தின ஆண்டு கேட்பாரு. அங்க என்ன பண்ணுவீங்க? இயேசு கிறிஸ்து ரத்தம் கீழே சிந்தப்பட்டிருக்க ரத்தம் வீணா போயிட்டு இருக்கு. தேவ பிள்ளைய தரப்பிள்ளைக்கு வேண்டாமா? சூறாடிக்க வேண்டாமா?
உலகம் எல்லாம் போய் தனதாக்கி கொண்டாலும் அந்த ஆத்மா நஷ்டமடையும். உலகம் எல்லாம் தனதாக்கி கொண்டாலும் அந்த ஆத்மாவுக்கு நஷ்டம் தான் வரும். சொல்றது புரியுங்களா? ஒரு ஆத்மா விளையப்பட்டது. அந்த ஆத்மாவுக்காக இயேசு உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரே. பிதாவை பார்த்து சொன்னார், பிதாவை ஏன் என்னை கைவிட்டேன்னு கேட்டாரே. நீங்க நம்மளை ஒரு நேரம் ஆண்டவர் கைவிட்டாருன்னா, ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டீங்கன்னு கேட்கறீங்களா? என்னை கைவிட்டுட்டீங்களா, என்னை விலையை போயிட்டு கேட்கறீங்களா? ஏசு இல்லாத வாழ்க்கை வாழுகிற எத்தனை பேர் மரிச்சு போகிறாங்க. நேற்று இறந்தார், 40 வயசு 45 வயசு இருக்கும். அவர் ஏசு இல்லாம மரிச்சு போனார். இயேசுவே இல்லை அவர் வாழ்க்கையில. அது பயங்கரமா இருக்கும். அவர் கண்ணை மூடும் போது அவருக்கு என்னென்ன கஷ்டப்பட்டார், அந்த நேரம் மரண நேரத்தில் என்ன கஷ்டப்பட்டார், அது ஆத்மா என்னென்ன போராடிச்சா தெரியல. நீங்க எத்தனை ஆத்மா அப்படியெல்லாம் இருக்குது, நீங்க என்ன செய்ய போறீங்க? எனக்கு ஒரு மனசாட்சி வந்துச்சு, ஆண்டவரே நான் அழுது, ஆண்டவரே அந்த ஆத்மா வீணா போச்சு. நீங்க ஆண்டவர் அப்படி இருக்க மாட்டேன்னு அழுத, நான் சொல்லுவேன் அழுத. நான் சொல்லுகிற தேவ ஜனமா இருக்கிற நீங்களும் நானும் தேவ சமூகத்துல போய் நெகேமியாவை போல துக்கித்து அழுது மாத்திரமல்ல, போய் மன்றாடணும், போராடணும். ஆண்டவரே ஜனங்களுக்காக பரிந்து பேசணும், திறப்பில் நிற்கும், சுவரை அடைக்கும் தேடணும் சொல்றாரு. தேசத்துக்காக திறப்பில் நிற்க. நாள் அரசியல் இப்படி இருக்குது, அரசாங்கம் இப்படி இருக்குன்னு நீ சும்மா குறை சொல்லிட்டு இருந்தா மாறாது. ராஜாக்கள் மாற மாட்டாங்க. ராஜாக்கள் எத்தனை ராஜாக்கள் அந்த பதவியில் உட்கார்ந்து ராஜாக்கள் மாற மாட்டாங்க. நீ மாறாத வரைக்கும், நீ ஜெபிக்காத வரைக்கும் தேசம் மாறாது. தேசம் இன்னும் அப்படித்தான் இருக்கும். இன்னும் பயங்கரமான கடைசி நாட்கள்ல நோவா காலத்துல நடந்தது போல நடந்தே ஆகும். ஆனா ஜெபிக்கிறவன கர்த்தர் பாதுகாப்பார். ஜெபிக்கிற பிள்ளைகளை தேவன் பாதுகாப்பார். துறப்பில் நின்று துக்கித்து அழுகிறவன தேவன் பாதுகாப்பாரு. இன்னைக்கு ஜெபமே தேவையில்லைங்கிற ஒருத்தர் சொல்றவங்க இருக்கான். ஜெபம் ஏன் ஜெபம் பண்றேன்னு கேட்கறவங்க இருக்கிறான். ஜெபிச்சு ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்றவங்க இருக்கிறான். என்னை ஒருத்தர் கேட்டா, நீ ஜெபம் பண்ண காசு வருமானு கேட்ட ஒருத்தர் கேட்டா, நீ கேட்டா ஜெபிச்சுட்டே இருக்க அவளுக்கு காசு கொடுத்துருவானு கேட்ட ஒருத்தன். நான் நடத்துக்கிறேன் சொல்லுகிற காசு பணம் எல்லாம் அவருக்கு முன்னாடி கூப்பிடுங்க. வெள்ளி பொண்ணும் அவருடையது. விளக்கு தேடாத. முதலாவது தேவ ராஜ்யத்தை தேவ நீதி தேடு, எல்லாம் கொடுக்கப்படும். போடக்கூடிய சீசர்கள் போனாங்க, 12 பேர் போனாங்க. எல்லாரும் பசியா இருக்கிறான். எல்லாத்துக்கும் பரிமாறி வரும்போது அவனுக்கு 12 கூட நிறைய கத்த. நீ மற்றவர்களுக்காக அச்சோம் பண்ணி அவன் குடும்பத்தை கத்துற ஆசை. பிறருக்காக தான் நம்மளோட வாழ்க்கைங்க. அது தெரியாம எனக்கு சுயநலமா உங்க ஜெபம் இருக்குது, சுயநலமா உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்குது. மற்றவர்களுக்காக முதல்ல ஆண்டருக்காக கொடுக்கறத பத்தி பேசவே மாட்டேன் நான். அது உங்களோட நீங்க ஆண்டாச்சு. கண்ணீர் அவருக்கு தேவை, முழங்கால் அவருக்கு தேவை, முழங்கால் தேவை, பெருமூச்சு விடுகிற கண்ணீர் அவருக்கு தேவை. அழிந்து போகிற தேசத்தை, அழிந்து போகிற ஜனங்களுக்காக திறப்பில் நிற்க என் தேவனை தேடுகிறார். ஒரு தேடுறாரு. சகோதரியே, வாலிப பெண்களே, தேவனுக்காக உன்னுடைய வாழ்க்கை ஒப்புக்கொடு. விலகி போகாத. தேவனுக்காக தேவராஜ்யத்தை கற்றவளாய் மாறு. திறப்பில் உன் நேர கத்தர் கொடு. தேவனுக்காக கத்தருக்கு உங்க நேரத்தை கத்தர் கொடுங்க, வாழ்க்கை கத்தருக்கு கொடுங்க. தேவனுக்காக நெல்லுங்க. தேவனா மகிமைப்படட்டும். ஒரு ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, நாங்க இந்த காலை வேளை ஜெபம் பண்ற ஆண்டவரே, நெகேமியாவுக்குள்ள இந்த ஆத்ம பாரங்களுக்கு தாங்கப்பா. ஒரு பில்டிங் இடிச்சதுக்கு, எரிஞ்சு போனதுக்கு, இடிக்கப்பட்டதை கேட்டவனே அழுதான் ஆண்டவரே. எத்தனை ஆலயங்கள், எத்தனை தேவன் வாசம் பண்ண வேண்டிய ஆலயங்கள் பின்மாற்றத்துக்குள்ள குடிகாரங்களா, வேசுதல மாட்டவங்களா இருக்கிறாங்கப்பா. நாங்களுக்கு ஜெபம் பண்றப்பா. ஆண்டவர் சந்தியும் ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு ஆத்ம பாரங்கள் தாங்கப்பா. ஆத்ம பாரத்தால் நிரப்பமப்பா. கேசு தோட்டத்துல வியாகலத்தோடு அழுது புலம்பி நீங்கள அந்த ஜெப வாழ்க்கைகள் தாங்க. திருப்பி எங்களை உயிர்ப்பையா ஆண்டவரே. ஜெபத்துல தேவன் தரித்திருக்க கிருபை தாங்க. முன்மாதிரியா நீங்க ஜெபிச்சீங்க. உங்க ஜெபத்தை, நீங்க ஜெபித்த ஜெபத்தை நாங்க செய்ய எங்கள் கிருபை தாங்க. பரலோகத்தின் தேவனே, சமூகத்துல வருகிறோம். பிதாவே, இயேசு கிறிஸ்து நாங்கள் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. தேவனுக்காக எழும் பிரகாசிங்க. தேவன் உங்களை தேடிக்கொண்டே இருக்கிறார்.